ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காய்கறி எதுவும் இல்லாத டைமில் நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு இருந்தால் போதும், இந்த குழம்பு நம்ம செஞ்சிடலாம். இது சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய குழம்பு தான் இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டோம். கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம், கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். புளி ஊற வச்சிட்டோம். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே வச்சுட்டோம். இப்போ வெந்தயம் நமக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டு, வெங்காயமும் போட்டுக்கலாம். பூண்டு, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதோட நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்ம வெயிட் பண்ண. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி. நம்மக்கிட்ட காய் எதுவும் இல்லாத டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வெந்தயம்லாம் பூண்டெல்லாம் போட்டுருக்கிறதுனால நமக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பாடோட இந்த குழம்பு சூடாக ஊற்றி தொட்டு கப்பில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு, மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம புளி தண்ணி, மிளகாத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இது வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதில் புளி கரைச்சி வச்சுட்டோம். இப்போ இதில் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம போட்ட மிளகாத்தூள், இப்போ புளி தண்ணி எல்லாம் நல்லா கொதித்து நமக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி வரும், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதில் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டா நமக்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடும். நமக்கு பார்க்கும் போதே நல்லா சூப்பராக இருக்குது. இது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். காரக்குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இந்த காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். சுட சாதத்தோட குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்குது. சுட சுட சாதத்துக்கு குழம்பு சூடாக ஊற்றி சாப்பிட்றோம். வெறும் 2 பொருள் வச்சு தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். வெறும் பூண்டு, வெங்காயம், தக்காளி, காய் எதுவுமே வேணாம். நமக்கு இந்த 2 பொருள் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.